ஜனங்கள் வந்து ரொம்ப ஒரு பயப்படுறாங்க ஆக்சுவலி. அண்ட் மோர் ஆஃப் கன்வீனியன்ஸ் குடுக்கறதுக்கு இஷ்டம் இல்லைன்ற எந்த அம்மாவும் கிடையாது. பட் ஒரு சின்ன கஷ்டம் வந்ததுன்னா, பிரஸ்ட் மில்க்கே வரல, டியூ டு சம் ரீசன் அவங்களுக்கு வந்து பால் குடுக்க முடியல. அதாவது ஒரு ரொம்ப ரேரா பால் வராதவங்க இருக்கிறாங்க, கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அந்த மாரி இருக்கிறவங்களுக்கு முதல் 6 மாசம் எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங். அதாவது தாய்ப்பால் முக்கியன்றத விட, தாய்ப்பால் தவிர வேற எதுவுமே குடுக்கக்கூடாது. அதுதான் எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங். நான் தாய்ப்பாலும் குடுக்குறேன், வேற பாலும் குடுக்குறேன். இது அவங்க ஃபீல் பண்றது தான். நிஜமா அந்த மாரி சுரக்காமல்லாம் போகாது. எதிர்பார்ப்பு என்னன்னா, டெலிவரி ஆன அடுத்த நிமிஷமே ஐபிஎன் ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, மகப்பேறு மருத்துவர் டாக்டர் பாலகுமாரி மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே மேம். முதல்லலாம் வந்து ஒரு குழந்தை பொறந்த உடனே 2 வயசு வரைக்கும், 3 வயசு வரைக்கும், ஏன் 5 வயசு வரைக்குமே வந்து இந்த தாய்ப்பால் அப்படின்றது கொடுப்பாங்க. ஆனா இப்ப வந்து ஒரு குழந்தை பொறந்தா, அந்த குழந்தைக்கு 1 வயசு வரைக்கும் தாய்ப்பால் குடுக்குறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு. இது எதனாலன்னு தெரிஞ்சுக்கலாமா மேம்? ரொம்ப எஜுகேட்டட் ஆக ஆக ஜனங்கள் வந்து ரொம்ப ஒரு பயப்படுறாங்க ஆக்சுவலி. அண்ட் மோர் ஆஃப் கன்வீனியன்ஸ் குடுக்கறதுக்கு இஷ்டம் இல்லைன்ற எந்த அம்மாவும் கிடையாது. பட் ஒரு சின்ன கஷ்டம் வந்ததுன்னா ஈஸியாக ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்குது, அது ஆ. போயிடலாம். எனக்கு வேலை இருக்குது, என்னால் கொடுக்க முடியல, இந்த பம்ப் பண்ணிலாம் எடுத்து கொடுக்குறதெல்லாம் எனக்கு முடியல, எனக்கு வலிக்குது கொடுக்க முடியல. இதுக்கு வந்து சரியான புரிதல் இல்லைன்னு சொல்லணும். அதாவது அவங்களால டைரக்ட்டா ஃபீட் பண்ண முடியலனாலும் அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்கு. ஆமா. நீங்க ஆஃபீஸ் போற லேடியா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்கு. ஆல்டர்னேட்டிவ்னா நான் வேற பால் சொல்லல. தாய்ப்பாலே எப்படி எடுக்கிறது, ஸ்டோர் பண்றது அந்த மாரி நெறைய ஆ. விஷயங்கள் இருக்கு. இது தெரியல. அதுதான் மெயின் ரீசன். ஓகே மேம். நெறைய அம்மாக்களுமே என்ன பண்றாங்கன்னா, குழந்தை அழுந்தாலே வந்து இந்த பவுடர் பால்லாம் வந்து குடுக்குறாங்க இல்லையா? இது கரெக்ட்டா? டெஃபினட்டா கிடையாது. ஓகேவா? நீங்க வேற எந்த உயிரினமாவது, ஸ்பீஷீஸ் ஆவது அந்த குழந்தைக்கு அது பால குடுக்காம வேற பால் குடுக்குதா? ம்ஹ்ம். மாடு, ம். மாட்டு ஆமா. கன்னுக்குட்டிக்கு அது பால் தான் குடுக்கும். அப்ப நம்மளும் நம்ம பால நம்ம குழந்தைங்களுக்கு குடுக்கணும். இட் இஸ் ஒன்லி நேச்சுரல். நம்ம வி ஆர் லுக்கிங் ஃபார் அ லிட்டில் கன்வீனியன்ஸ் அண்ட் சம்டைம்ஸ் என்கிட்ட காசு இருக்கு நான் வாங்குறேன். அந்த மாரி ஆட்டிட்யூட்ல சில பேர் போகலாம். பட் ஜென்ரலா இட் இஸ் டெஃபினெட்லி நாட் குட். தேர் ஆர் சிச்சுவேஷன்ஸ் பிரஸ்ட் மில்க்கே வரல, ம். டியூ டு சம் ரீசன் அவங்களுக்கு வந்து பால் குடுக்க முடியல. அதாவது ஒரு ரொம்ப ரேரா பால் வராதவங்க இருக்கிறாங்க, கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அந்த மாரி இருக்கிறவங்களுக்கு தே கேன் ஆல்வேஸ் சூஸ் டு ஹேவ் அன் ஆர்ட்டிஃபிஷியல் மில்க். இல்லன்னா டெஃபினெட்லி ஆர்ட்டிஃபிஷியல் மில்க்கு குடுக்கக்கூடாது. அதாவது பவுடர் பால், டின் பால் குடுக்கக்கூடாது. ஓகே மேம். ஒரு குழந்தை பொறக்குது அப்டின்னா, அந்த குழந்தைக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு 6 மாசத்துக்கு வந்து தாய்ப்பால் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்டின்றது நமக்கு தெரியும். ஒரு டாக்டரா பார்க்கும்பொழுது, ஒரு குழந்தைக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு 6 மாசம் வந்து எதுக்கு தாய்ப்பால் முக்கியம், அந்த அளவுக்கு முக்கியம் அப்டின்றது தெரிஞ்சுக்கலாமா? முதல் 6 மாசம் எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங். அதாவது தாய்ப்பால் முக்கியன்றத விட, தாய்ப்பால் தவிர வேற எதுவுமே குடுக்கக்கூடாது. அதுதான் எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங். நான் தாய்ப்பாலும் குடுக்குறேன், வேற பாலும் குடுக்குறேன். அந்த மாரி கிடையாது. 6 மாசத்துக்கு தாய்ப்பால் மட்டுமே குடுக்கணும். அதுதான் வந்து நம்மளோட வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட டார்கெட். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். முதல்ல எடுத்துட்டீங்கன்னா, அந்த குழந்தைக்கு என்ன சத்து தேவையோ அந்த பால்ல இருக்கும். தாய்ப்பால்ல மாசத்துக்கு ஏத்த மாதிரி அது காம்போசிஷன் அட்ஜஸ்ட் ஆகும். நியூபார்ன் பேபிக்கு ஒரு காம்போசிஷன் இருக்கும். 3 மாச குழந்தைக்கு ஒரு காம்போசிஷன் இருக்கும். தாய்ப்பால் மாறிக்கிட்டே ம்ஹ்ம். இருக்கும். குழந்தையோட தேவைக்கு ஏத்த மாதிரி இயற்கை வந்து பாலோட அளவு, அது உள்ள இருக்கிற சத்து பொருட்கள் மாறி வரும். இந்த அட்ஜஸ்ட்மென்ட் எந்த டின் பால்ல கிடைக்கும்? கிடைக்காது. நீங்க 6 மாசத்துக்கு ஒரு டின், அப்புறம் 6 மாசத்துலேருந்து 12 மாசத்துக்கு ஒரு டின் அப்படிதான். இந்த தாய்ப்பால் இயற்கையானது மாறிக்கிட்டே இருக்கும். அதுல நோய் எதிர்ப்பு சக்திக்கான ஆன்டிபாடிஸ் இருக்கும். 2வது நம்ம ஒரு சாப்பாட பழகியிருக்கோம்னா, அந்த சாப்பாடோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் அந்த பால்ல இருக்கும். ஸோ நம்ம சாப்பாட குழந்தைங்க சாப்பிடுறதுக்கு அந்த தாய்ப்பால் வந்து பழக்கிவிடும். ஓகேவா? நீங்க என்ன ஓகே. புரியுதா? இப்ப நம்ம வந்து நம்ம சவுத் இண்டியன் டயட்டுன்னா, நம்ம குடுக்குற பால் குடிக்கிற குழந்தைங்களுக்கு அந்த ம். சவுத் இண்டியன் டயட்டு பழகுறதுக்கு அது ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த ஸ்மெல்லு, அந்த காம்பனன்ட்ஸு இது எல்லாமே அந்த மாரி வரும். இது இல்லாம தாய்க்கும் குழந்தைக்கும் ஒரு பாண்டிங் ஏற்படும். தாய்க்கு என்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும்? ஒண்ணு வந்து அகைன் பாண்டிங். ஓகே. நம்ம குழந்தைக்கு நம்ம பால் குடுக்குறோன்ற ஒரு மனநிறைவு, அந்த டிப்ரஷன்லாம் வராம இருக்கும்.
அவங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு அது ஒரு ஒரு நல்ல ஒரு சமயம். அடுத்தது வந்து கர்ப்பம் உண்டாகாமல் இருக்கிறதுக்கு பால் கொடுக்கும்போது கர்ப்பம் நிற்கிற வாய்ப்புகள் குறைவு. உண்டாகவே ஆகாதுன்னு சொல்லலை, வாய்ப்புகள் குறைவு. ஸோ அது வந்து ஒரு இயற்கையான கர்ப்பம் தடுக்கிற ஒரு முறையாகவும் மாறுது. ஸோ அதனால் தாய்ப்பால் வந்து தாய்க்கும் நல்லது, குழந்தைக்கும் நல்லது. ஓகே மேம். நெறைய அம்மாக்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, என்னோட குழந்தைக்கு வந்து நான் தாய்ப்பால் குடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா வந்து பால் வந்து அதிகமா சுரக்க மாட்டேங்குது. நான் என்ன பண்ணாலுமே வந்து என்னால முடியல அப்படின்ற மாரி நெறைய பேர் வந்து ஃபீல் பண்றாங்க. இதுக்கு என்ன ரீசன்னு தெரிஞ்சுக்கலாமா? இது அவங்க ஃபீல் பண்ணுறது தான். நிஜமா அந்த மாதிரி சுரக்காமல்லாம் போகாது. ம். எதிர்பார்ப்பு என்னன்னா, டெலிவரி ஆன அடுத்த நிமிஷமே அப்படியே பாலா கொட்டணும். நம்ம மாட்டுக்கு பால் காய்ச்சி பீச்சுனா எவ்வளோ வருது, அந்த மாரி கொட்டணும்னு எதிர்பார்க்குறாங்க. அது கிடையாது. பொறந்த உடனே தான் அந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கும். பால் கொடுக்குற அந்த குழந்தை வாய வச்சு சப்பும்போது தான் அந்த பால் சுரக்க ஆரம்பிக்கும். முதல் 2 நாளைக்கு சொட்டு சொட்டு தான் வரும். முதல் 2 நாளைக்கு மார்புகள பிழிஞ்சு பார்த்துட்டு, பால் வரல அப்படின்னு ம். சொல்லிட்டு, எடுத்த உடனே நீங்க வேற பால் குடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பால குடிச்சு பழகுன குழந்தை திருப்பி தாய்ப்பால் சப்பாது. ஆமா. பால் சப்பலைன்னா பால் சுரக்காது. சரியா? ஸோ தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு பெஸ்ட் ஸ்டிமுலஸ் குழந்தை சப்புறது தான். அந்த குழந்தைக்கு ஈஸியான இன்னொரு வழிய காமிச்சு விட்டீங்கன்னா, கஷ்டப்பட்டு ஏன் சப்பணும்னு பால் சப்பாது. பால் சப்பலைன்னா, மார்புகள சப்பலைன்னா பால் சுரக்காது. இத வந்து ஒவ்வொரு தடவையும் புழிஞ்சு, அளந்து பார்த்து குடுக்கணுன்றதெல்லாம் தேவையில்லாதது. மனசளவுல நம்ம தயாரா இருந்தோம். ஸ்ட்ரெஸ் இல்லாம இருந்தோம். சரியான ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டோம். போதுமான அளவு தண்ணி குடித்தோம், குழந்தைக்கு நல்லா சப்ப விடுறோம் அப்படின்னு சொன்னால் பால் எல்லாருக்கும் சுரக்கும். சில அம்மாக்களுக்கு வந்து இந்த பால் கொடுக்கும் பொழுது அவங்களோட மார்புலாம் வந்து கட்டிக்கும் இல்லையா மேம்? இந்த பால் கொடுக்குற இடத்துல. ஸோ இந்த மாரி இருக்கும் பொழுது அவங்க என்ன விஷயங்கள்லாம் பண்ணணும்? அதே மாரி என்ன விஷயங்கள்லாம் பண்ணாம இருக்கிறது நல்லது மேம்? மார்பில் வலி வந்தால் நம்ம வந்து வெறும் பால் கட்டியிருக்கா, சீழ் பிடிச்சிருக்கா, ஓகே. இதை வந்து தெரிஞ்சுக்கணும். ம். ஓகேவா? பால் கட்டியிருக்குன்றது ஒரு 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் நீங்கள் ஆஃபீஸ் போனீங்க கொடுக்கலன்னா மார்பு வந்து கொஞ்சம் விண்ணுன்னு ஆகும். ஏன்னா அதில் இருக்கிற பால் வெளியில் வரலன்றதுனால. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நீங்கள் வீட்டுக்கு வந்த உடனே கொஞ்சம் ஒரு ஒரு கர்ச்சீஃபோ டவலோ வார்ம் வாட்டரில் நனைச்சிட்டு மார்பு மேலே ஒத்தி கொஞ்சம் கையாலேயே பீச்சு எடுத்தீங்கன்னா அந்த விண்ணுன்னு இருக்கிறது குறைஞ்சிடும். அதுக்கப்புறம் பேபிக்கு பால் கொடுக்கறது ஈஸியாக இருக்கும். ஓகே. இதுவே நீங்கள் ரொம்ப நேரம் எடுக்காமல் விட்டீங்க, இல்லை சரியாக வந்து நீங்கள் பொசிஷன் சரியாக பண்ணலன்னா ஏதாவது ஒரு இடத்துல மட்டும் ஃபஸ்ட்டு பால் கட்டும். ம். அதுக்கப்புறம் அதுவே சீழாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சீழாக மாறுச்சுன்னா அந்த பர்டிகுலர் இடம் மட்டும் வலிக்கும். மார்பில் ஒரு இடம் ஒரு செக்மெண்ட் மட்டும் வலிக்கும், ரெட் ஆகும், ஃபீவரிஷ் ஃபீலிங் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா மாஸ்டைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். மாஸ்டைட்டிஸ்னால் பிரெஸ்ட்டில் இன்ஃபெக்ஷன், அது பிரெஸ்ட் ஆப்சஸ் ஆகவும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ரெட்னஸ், ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் வலி, வீக்கம் அண்ட் ஃபீவர் இருந்ததுன்னா பிரெஸ்ட்டில் இன்ஃபெக்ஷன் இருக்குதுன்னு அர்த்தம். உடனே நீங்கள் டாக்டரை போய் பார்த்து அதுக்குரிய ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கணும். என்டையர் மார்பு ஒரு மாதிரி கனமாக இருக்குது அப்படின்னா பால் வந்து நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக சுரந்தாலும் அப்படி ஆகும், ரொம்ப நேரம் கொடுக்காமல் இருந்தாலும் அப்படி ஆகும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வார்ம் வாட்டர் கம்ப்ரெஷன் அண்ட் எக்ஸ்பிரஷன், கையால் எக்ஸ்பிரஸ் பண்ணி எடுத்துட்டு கொடுக்கறது பெட்டராக இருக்கும். ஓகே மேம். நெறைய விஷயங்கள் எங்க கூட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி மேம். நன்றிப்பா.